அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 27:8 கொஞ்சம் வாசிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அனுபவிச்ச பக்தன்க. ஆண்டவரே முகத்தை தேடு சொன்னீங்களே, உங்க முகத்தையே தேடும் சாமி. அந்த முகத்தில் இருக்க அறிவாகிய ஒளி என்னை பிரகாசம் அடைய பண்ணும். அப்படி தேடும் பொழுது எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறும் என்று முகத்தை தேடுகிற பக்தன். சில நேரங்களில் நம்ம சில கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வினா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா அப்படி கேட்கிறோம். சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா என்பதல்ல, அவர் ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறான்னு கேட்கணும். ஏன்னா அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், சந்தேகம் கிடையாது. எப்படி பதில் கொடுக்கிறார்? ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு 3 விதங்களிலே பதில் கொடுக்கிறார். ஒன்று, ஆம் உன் ஜபத்தை கேட்டேன் அப்படி சொல்லுவார். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். 3வது பதில் இருக்கிறது, காத்துரு என்று 3 விதங்களிலே நமது ஆண்டவர் தமது ஜனத்துக்கு பதில் கொடுக்க. நம்ம என்ன பண்றோம்னா, உன் ஜபத்தை கேட்டேன் ஆமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்பட்டு உற்சாகப்பட்டு ஜபம் கேட்கப்பட்டதுக்காக நேரத்தில் போய் சத்தமா பேசுறோம். நீங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா, எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, அப்படியா சந்தோஷமா அதை ஷேர் பண்ணுவோம். ஆனால் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம திகைக்கிறோம், குழம்புகிறோம். ஆண்டவர் ஏன் என்னை மறந்து விட்டாரோ என்று நாம் அங்கலாய்க்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார்னா, பதில் கொடுக்காத காரணம் நமக்குள்ளே இருக்கிற அவர் விரும்பாத அக்கிரமங்கள், பாவங்கள். ஆண்டவருக்கு நமக்கும் இடையே குறுக்கே சில அக்கிரமங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. 59 ஏசாயா 2 பாருங்களேன், என்ன சொல்றது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அது முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா? அப்ப ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? நமது அக்கிரமங்கள், நமது பாவங்கள். நீ ஏசாயா 1 வாசித்து பாருங்களேன். இங்கே என் முகத்தை மறைத்துக் கொள்கிறேன், உன் கைகள் ரத்தம் சிந்தின கைகள் அப்படின்னு பேசுவாரு என்றால், நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலங்கிறதுக்கு வேதம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கேட்கிறவங்க ஆராய்ச்சி பாருங்க, எது தடையா இருக்குது, எதை விடாம இருக்கிறோம், எது கர்த்தருக்கு பிரியமில்லை ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.